ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கில் ஒரு பின்னடைவு, தற்போது வருமான வரித்துறை அபராதம் தொடர்பான வழக்கிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? அதாவது விஜயை பொறுத்த மட்டும் ஏன் இந்த விஷயம் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அவர் ஒரு நடிகரா மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதியா, ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக உருவாகி இருக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில தான் இது முக்கியத்துவம் பெற ஒரு விஷயமா பார்க்கிறோம். அதாவது கடந்த 15-16 நிதியாண்டுல அவர் சொந்த வருமானத்துக்கும் அவர் வீட்லயும் அலுவலகத்திலையும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின்படி காட்டப்பட்ட அந்த வருமானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது புலி படத்தில் நடிச்ச வருமானம் ஒரு 15 கோடியை ஒரு கணக்கிலேயே காமிக்கல. அதுக்காக அவருக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க இன்கம் டேக்ஸ். உண்மையிலேயே இவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார்னா, அந்த வருமானத்தை கணக்கில் காட்டல அது தப்புன்னு உணர்ந்து இருந்தார்னா, அந்த 1.5 கோடியை கட்டிட்டு போயிருப்பார். அது அப்பீலுக்கு ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார். இன்கம் டேக்ஸோட உத்தரவு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் அந்த வருமானத்தை காட்டலன்றது ஆவணங்கள் மூலமாக உறுதியான நிலையில அவர் அந்த அபராதத்தை கட்டாம நேர உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அந்த அபராதம் போட்டது சரிதான், நீங்க கட்டியே தீரணும்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இது சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபரோ வேற ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலோ, தொழில்துறையில இருந்தாலோ, இல்ல வேற மருத்துவரா இருந்தாலோ, வேற எந்த ஒரு துறையில இருந்தாலுமே அவர் தன்னுடைய இன்கம் டேக்ஸ் கேஸை கோர்ட்ல போறதுக்கான உரிமையெல்லாம் படைத்தவர், எல்லாம் கரெக்ட். ஆனால் விஜய் தற்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கிறார். குறிப்பாக ஊழலை பத்தி எழுதி வச்சிட்டு இருக்கார். ஊழல் சக்தின்னு மற்ற கட்சிகள் எல்லாம் குறை சொல்றாரு. என்னுடைய ஆட்சி வந்தா ஊழல் நடக்கவே நடக்காதுன்னு உறுதி கொடுக்கிறார். அப்ப ஊழல் நடக்காது உறுதி கொடுக்கிற நீங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்களா? கடந்த காலத்துல நீங்க நேர்மையா இருந்திருக்கீங்களா? நீங்க நேர்மையா இல்லைன்னா இன்னைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் விவகாரம் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க நேர்மையா நடந்து கொள்ளல, உங்க வருமானத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க, உங்க திரைப்படத்துல கருப்பு பணம் வருது தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப கடந்த காலத்துல எவ்வளவு படங்களோட வருமானத்தை நீங்க மறைச்சீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இயல்பாகவே எழும். அப்போ ஊழலை பற்றி சுட்டி காட்டக்கூடிய ஒரு தகுதி விஜய்க்கு இருக்கிறதா என்ற கேள்வி இயல்பாகவே மற்ற கட்சிக்காரங்களும் எழுப்புவாங்க. அதிமுக ஏற்கனவே இதை எழுப்பிட்டாங்க. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் விஷயத்தை எழுப்பிட்டாங்க. நீங்க இறக்குமதி செய்யப்பட்ட காருக்கு நீங்க வரி கட்டல என்ற விஷயங்கள், அந்த விஷயங்கள் நீங்க அப்பீலுக்கு போன விஷயங்கள்லாம் பேசப்படுற ஒரு விஷயமா பாக்குறோம். அப்போ விஜய் தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நம்ம ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா இருக்கோம், நம்ம கடந்த காலத்துல நேர்மையா இருந்திருக்கோமா, மனசாட்சிப்படி நடந்திருக்கோமா அப்படின்னு அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஊழல் என்று அவர் குறை சொல்லும் முன்னால் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு அந்த மாதிரி குற்றம் சொல்வதற்கு தான் தகுதியாக இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இனிமேல் அவர் குற்றங்களை சொல்ல வேண்டும் என்பது, ஊழலை பற்றி பேச வேண்டும் என்பது என் கருத்து. சரி, நன்றி திரு பிரியன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.